சக்ரா மெடிடேஷன், சக்ரா ஹீலிங். ஸோ இந்த ஹீலிங், சக்ரா ஹீலிங் நடக்கும்னு சொல்லி சில மெடிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே 7 சக்ராஸுமே பேலன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதர் தூய்மையான வாழ்க்கை வாழ முடியும். அதுவே வந்து ஏதாவது ஒரு சக்கர பேலன்ஸ் இன்பேலன்ஸா இருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையில ஏதோ துக்கத்துல அன்னப்பறவை தண்ணியும் பாலும் கலந்து இருந்தா பால் மட்டுமே எடுத்துக்குமோ, அதே மாதிரி ஒரு ஞானி எந்த விஷயத்திலயும் வந்து ஞானம் இருக்கிற விஷயங்கள் மட்டுமே கிராஸ் பண்ண அந்த சக்தி அன்றது இருக்கும், அந்த ஒரு கிளாரிட்டி அன்றது இருக்கும். யாருக்குன்னா ஒரு தியானி முழுசா நம்ம ஆனாபான சக்தி தியானம் பண்றவங்க எது நல்லது எது கெட்டதுன்றது நம்மளால வந்து கிரகிக்க முடியும். சுக துக்கங்கள் ஆகட்டும், மான அவமானங்கள் ஆகட்டும், இல்ல ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ எது நடந்தாலும் ஒரு ஞானி சமநிலையில சாட்சி நிலையில ஒரு விட்னஸா வந்து மட்டுமே இருப்பாங்க. அதுவே நம்ம அழுதுட்டே இருந்தாலும் துக்கத்துல இருந்தாலும் நம்ம இன்னும் முழுமையான ஞானம் பண்றது வரலன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த சொசைட்டில வாழ்றோம். ஸோ இங்க வந்து மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், நல்லது எது கெட்டது எது, அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு நம்மளால கஷ்டம் வராம எந்த ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாம நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் கூட வந்து நம்ம அதை அவேர்னஸோட செய்யும் போது அங்க வந்து நம்ம புத்தகம் பண்றது நம்ம வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து நல்லா இருக்காங்க, அடுத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், என்னால மட்டும் எதுவுமே சாதிக்க முடியல, என்ன படிப்பறிவு இருந்தாலும் பிசிக்கல் லைஃப்ல நமக்கு ஆன்ம வளர்ச்சி ஆன்ம ஞானம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தோடு தான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் பண்றது நமக்கு என்ன தகுதி இருக்கோ அது மட்டுமே வந்து நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. வாழ்க்கைக்கு எது அவசரமோ அது மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். சக்ரா மெடிடேஷன், சக்ரா ஹீலிங். ஸோ இந்த ஹீலிங், சக்ரா ஹீலிங் நடக்கும்னு சொல்லி சில மெடிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே 7 சக்ராஸுமே பேலன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதர் தூய்மையான வாழ்க்கை வாழ முடியும். அதுவே வந்து ஏதாவது ஒரு சக்ரா பேலன்ஸ் இன்பேலன்ஸா இருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையில ஏதோ துக்கத்துல இருக்கும். ஆனா எந்த சக்ரா எது பேலன்ஸ் இல்லை எது அன்பேலன்ஸா இருக்குன்னு நம்மளால வந்து கிரகிக்க முடியாது. அதுவே நம்ம வந்து ஆனாபான சக்தி தியானம் பண்ணா அந்த காஸ்மிக் எனர்ஜி மூலமா எங்கெல்லாம் வந்து இம்பேலன்ஸ் ஆயிருக்கு அங்க போய் எனர்ஜி போய் நமக்கு ஹீலிங் ஆயிட்டு எல்லாமே பேலன்சிங் ஸ்டேட்ல எடுத்துட்டு வரும். ஆனா இன்னொருத்தர் மூலமா நமக்கு ஹீல் பண்றது வந்து இம்பாசிபிள். அது வந்து ஏதோ பைசா வாங்குறதுக்காக அந்த மாதிரி மெடிடேஷன்ஸ் வந்து நம்மள நம்பிக்கை கொடுக்கற மாதிரி, ஓ இவங்க வந்து சக்ரா மெடிடேஷன் பண்றாங்க இதனால வந்து எனக்கு நன்மை நடக்கும், என்னோட சக்ராஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகும் ஒரு பிலீஃப் சிஸ்டத்துல நிறைய பேர் வாழ்றாங்க. ஆனா அது கூட வந்து சரியான தியானம் கிடையாது. அங்க ஞானம் பண்றது வராது. அஜ்ஞானத்தால நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி அன்றது இருக்காது சொல்றாங்க. சோ அஜ்ஞானம் ஞானம் பண்றது சரியாக நம்ம ஞானத்தை எடுத்துக்கணும். எப்படி இந்த அன்னப்பறவை தண்ணியும் பாலும் கலந்து இருந்தா பால் மட்டுமே எடுத்துக்குமோ, அதே மாதிரி ஒரு ஞானி எந்த விஷயத்திலயும் வந்து ஞானம் இருக்கிற விஷயங்கள் மட்டுமே கிராஸ் பண்ண அந்த சக்தி அன்றது இருக்கும், அந்த ஒரு கிளாரிட்டி அன்றது இருக்கும். யாருக்குன்னா ஒரு தியானி முழுசா நம்ம ஆனாபான சக்தி தியானம் பண்றவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது நம்மளால வந்து கிரகிக்க முடியும். சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பசுமாடு ஆகட்டும் இல்லைன்னா வந்து எருமை பால் ஆகட்டும் அதெல்லாம் பால் வந்து நமக்கு திக்கா கிடைக்கும். சோ ஆனா அது வந்து அப்படியே வந்து சேல்ஸ் பண்றாங்கன்னா கிடையாது, அதுல தண்ணி ஆட் பண்ணிதான் வந்து வெளியில வந்து விக்கிறாங்க. அதுவும் வந்து அதுல இருந்து முழுமையான ஞானத்தை அந்த அன்னப்பறவை எப்படி பால் மட்டுமே வந்து தனியா எடுத்து அது குடிக்குதோ, தண்ணிய தண்ணின்றது விட்டுடும் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த சொசைட்டில எல்லாருக்கூடயும் வாழும் நிறைய விஷயங்கள் வந்து சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நம்மள வந்து அழிக்கணும்னு சில பேர் வந்து தப்பான விஷயங்கள் பண்றது இது எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம அந்த ஞானத்தால எது வந்து தூய்மையா இருக்கு, எது பால் மட்டுமே வந்து அன்னப்பறவை எடுக்குதோ ஞானத்தை கொடுக்குதோ, நல்லது கெட்டது அவங்க கூட மட்டுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது, நம்ம நமக்கு எனிமீஸா இருந்தா அவங்களே வந்து நம்மளுடைய
ஞான சக்தியால நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ஸால அவங்களே தானா விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரி சக்தி இந்த ஆனாபான சக்தி தியானம் பண்றது நமக்கு முழுசா அதனால கைடிங் மெடிடேஷனோ இல்ல சக்ரா மெடிடேஷனோ இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளை பாக்குறதோ இல்ல ஒரு லைட்டை நம்ம பார்த்துட்டே இருந்தா அதை மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு எண்ணமற்ற நிலைக்கு போறதோ இது எல்லாமே நமக்கு தேவை கிடையாது. இங்க முழுமையான ஞானம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்னா நம்ம மைண்ட் ஜீரோ ஸ்டேட் ஆகணும். மைண்ட் ஜீரோ ஸ்டேட் ஆகணும்னா நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்கணும். அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது மட்டும்தான் மைண்ட் ஜீரோ ஸ்டேட் ஆகும். அப்ப காஸ்மிக் எனர்ஜி எப்ப உள்வாங்கணுமோ ஞானம் அதிகமா நமக்கு கிடைக்கும். அந்த ஞானத்தால நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் சொல்றாரு பத்ரிஜி. சோ அடுத்த கருத்து என்ன சொல்றாங்கன்னா, கடல்ல பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் எல்லாமே பெரிய பெரிய கற்கள் எல்லாமே இருக்கும். அந்த கடல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு தண்ணி அலைகள் எவ்வளவு ஃபோர்ஸா வந்தாலும் அந்த கற்கள் ஆகட்டும் அந்த சிலைகள் ஆகட்டும் எதுக்குமே அது அது எதுவுமே பாழாகாது. அந்த சிலை அப்படியே சிலையா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தியான சாதனம் மூலமா நமக்கு சுக துக்கங்கள் வாழ்க்கையில எது வந்தாலும் நம்ம ஒரு சாட்சி பாவனையோட நம்ம பார்க்கணும். ஒரு துக்கம் வந்தா நம்ம நிறைய வேதனை படாம அதுக்காக மனம் கஷ்டம் இல்லாம அதுவே ஒரு சந்தோஷமான நிலையில அதிக சந்தோஷமா இல்லாம சம நிலையில நம்மளுடைய வாழ்க்கையானது எடுத்துட்டு போகணும். அதுதான் நம்மளுடைய முக்தி நிலைக்கு நம்ம அடுத்த நிலைக்கு போறதுன்றது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால எப்பவுமே ஒரு தியானிக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் வந்தாலும் யாருமே அதுக்காக துக்கம் இருக்கவே இருக்காது. அது பாடங்களா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நான் என்ன பாடம் கத்துக்கணும் அத அத சரி செய்யணும்னா அங்க தியான சாதனைன்றது இருக்கணும். தியானம் பண்ணா நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் போது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றது நம்மளே சூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வழியில போனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு, அங்க அந்த பிரச்சனையில இருந்து விலகி வரலான்ட்டு நமக்கு அந்த ஞானம் முழுசா தியானத்துல கிடைக்குது. சோ இங்க சுக துக்கங்கள் ஆகட்டும் மான அவமானங்கள் ஆகட்டும் இல்ல ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ எது நடந்தாலும் ஒரு ஞானி சமநிலையில சாட்சி நிலையில ஒரு விட்னஸா மட்டுமே இருப்பாங்க. அதுவே நம்ம அழுதுட்டே இருந்தாலும் துக்கத்துல இருந்தாலும் நம்ம இன்னும் முழுமையான ஞானம் வரலன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ கடல்ல எப்படி அலைகள் வந்தாலும் அந்த கற்கள் எதுவுமே அது அப்படியேதான் இருக்கும். அங்க எந்த ரியாக்ஷனும் இருக்காது, சிலைகளும் அப்படியேதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு தியானிக்கு எந்த மாதிரி துக்கமோ சந்தோஷமோ வாழ்க்கையில சந்திச்சாலும் அவங்க எதுக்குமே ரியாக்ட் ஆகாம இது எல்லாமே நான் சரி செய்ய முடியும் அந்த தன்னம்பிக்கையோட அந்த முழுமையான சக்தியோட அந்த தைரியத்தோட அவங்களுடைய பயணம் இருக்கும். சோ இங்க நம்ம நிறைய அனுபவங்கள் கிடைக்குது சொல்றோம் தியானத்துல. அந்த அனுபவங்கள் வச்சுட்டு எதுக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்ன்றது இருக்காது. அந்த ஒரு அனுபவம்னால நமக்கு வாழ்க்கையில பிசிக்கல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் இருக்கும். இது யாருமே நம்ம மறக்கவே முடியாது. சோ ஒரு எக்ஸாம்பிளையும் பத்ரிஜி இதுதான் சொல்றாரு. நம்ம எப்பவுமே ஞானம் படிக்கிற ஞானத்தை புக்ஸ்ல படிக்கிற ஞானத்தை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜென்ரலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன, நம்ம சுத்தி இருக்கிற மக்களோட நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்மளுடைய மனம் எப்படி இருக்கு, அங்க பி பிரசன்ட்ல இருக்கோமா, ஒரு அவேர்னஸ்ல இருக்கோமா, மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்றோமா, சோ தேவையில்லாத எண்ணங்கள் உள் வாங்காம இருக்கோமா, இல்லைன்னா துக்கம் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும், சந்தோஷ நிலையில நான் இருக்கேனா, இது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் புத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அவர் ஒரு தெருவுக்கு போயிட்டு பிச்சை எடுக்கிறாரு. அப்ப ஒரு மனிதன் பிச்சை போடாம உடனே அவரை திட்டுறாரு, உனக்கு கை கால் எல்லாமே நல்லா இருக்கு, நீ பிச்சை எடுத்துதான் வாழணும்னு கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது நீ பண்ணி பொழைச்சிக்கலான்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் அவர் தேவையில்லாத வார்த்தைகளோட அவர் புத்தரை திட்டுறாரு. அதுக்கப்புறமா புத்தர் கேக்குறாரு, இப்போ உங்களுக்கு ஏதாவது
பொருள் இருக்கு, நீங்க வந்து கொடுக்குறீங்க, நான் வாங்கலைன்னா யாருக்கு சொந்தம்னா என்னோட பொருள் எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. அப்ப நீங்க இப்ப என்னென்ன வார்த்தைகள் விட்டீங்களோ அந்த திட்டுகள் எல்லாமே வந்து நான் ஏத்துக்கல. அப்ப அது எல்லாமே உங்களுக்கு தான் போய் சேரும், அது உங்களுடைய சொந்தம் தான் சொல்லும் போது அப்போ அவருக்கு ஞானம் வந்து புத்தரோட கால்ல விழுந்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நம்ம இந்த சொசைட்டில வாழ்றோம். சோ இங்க வந்து மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், நல்லது எது கெட்டது எது, அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு நம்மளால கஷ்டம் வராம எந்த ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாம நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் கூட வந்து நம்ம அது அவேர்னஸோட செய்யும் போது அங்க வந்து நம்ம துக்கம் பண்றது நம்ம வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. எப்பவுமே மன அமைதி அந்த துக்கம் எப்ப அங்க துக்கம் பண்றது உடனே அங்க நம்ம செல்ஃப் செக் பண்ணணும், ஏன் எனக்கு வந்து துக்கம் வருது, எந்த விஷயத்தால அந்த விஷயம் நான் வந்து கண்டிப்பா எனக்கு சால்வ் பண்ண முடியும். இது ஒரு லேர்னிங்ஸா நான் எடுத்துக்கிறேன். என்னால முடியும், ஒரு ஞானிக்கு எல்லாமே சாத்தியமாகும். அதுக்கு வந்து சரியான ஆன்சர் நமக்கு கிடைக்கலன்னா அந்த ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து சாதனை பண்ணணும், தியானம் பண்றது பண்ணணும், அதுக்கு விடை கிடைக்கிற வரைக்கும். சோ உட்காந்து மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது நம்ம கண்டிப்பா அந்த ஒரு பிரச்சனையில இருந்து விலகி வர்றதுக்கு இந்த தியானம் வந்து நமக்கு உபயோகமா இருக்கு. அதனால இங்க நம்ம என்ன சொல்றாரு பத்ரிஜின்னா, நம்ம எதுக்குமே வந்து சுக துக்கங்கள் சந்தோஷம் துன்பம் மான அவமானங்கள் எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து எதுக்குமே ரியாக்ட் ஆகாம ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் பண்றது நமக்கு கிடைக்குது. ஆனா அங்க வந்து ஏதாவது ஒரு துன்பம் வந்தாலும் நம்ம வந்து ஒரு துக்கத்துல இருந்தா நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் வந்து இருக்காது. அது நம்ம செக் பண்ணிட்டு நம்மளுடைய தியான சாதனைன்றது பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப வந்து நிறைய பேர் இப்ப இந்த காலகட்டத்துல எல்லார்கிட்டயும் வந்து செல்போன்ஸ்ன்றது இருக்கு. ஒரு ரோட்ல இருக்கிறவங்க கிட்ட கூட வந்து மினிமம் ஒரு 1000 rupeesல இருந்து சின்ன செல்போனாவது வந்து யூஸ் பண்றாங்க. சோ இந்த ஐபோன் பாத்தீங்கன்னா இப்ப 1 lakh மேலேயே இருக்கு. சோ அந்த மாதிரி போன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, ரொம்ப காஸ்ட்லியான போன்ஸ். சோ அந்த ஒரு போன்ஸ் வந்து எப்படி வந்து அது ஆப்ரேட் பண்றதுக்கோ இல்ல அதுல ஃபியூச்சர்ஸ் வந்து தெரியாம இருந்தா நமக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் மேல பணம் செலவு செஞ்சு அந்த மொபைல் போன் எப்படி நமக்கு யூஸ் இல்லையோ அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு குஷியா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பணம் காசு எல்லாமே இருக்கு வாழ்க்கையில, ஒரு சுத்தம் பண்றது இல்லாம ஆனா ஆன்மீக ஞானம் பண்றது பிராக்டிஸ்ல இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை என்றது வேஸ்ட்ன்னு சொல்லுவோம், வேஸ்ட் ஆகி போயிடும். சோ இந்த ஆன்ம ஞானம் பண்றது இங்க பூமி மேல ஒரு மனிதனும் எதுக்காக பிறக்குறாங்கன்னா அந்த ஆன்மாவுக்கும் அனுபவங்கள் தேவை. அந்த அனுபவங்கள் பெறணும்னா இந்த பூலோகத்துல மனிதனா பிறந்தா மட்டும்தான் அந்த ஆன்மா வளர்ச்சி ஆன்ம முன்னேற்றம்ன்றது ஒரு ஆன்மாக்கு இருக்கும். சோ இங்க வந்து ஆரோக்கியமான ஒரு மனிதன், நிறைய பணம் காசு இருக்கிற ஒரு மனிதன் சந்தோஷ நிலையில இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஆன்மீகம் இல்லைன்னா ஞானம் இல்லைன்னா அப்ப அந்த ஒரு வாழ்க்கையே அந்த ஜன்மாவே வேஸ்ட். எப்படி வந்து 1 லட்சம் ரூபாய் நம்ம மொபைல் வாங்கினாலும் அதுல ஃபியூச்சர்ஸ் அதை பத்தி எதுவுமே தெரியாம வெறும் நம்ம வந்து போன் கால் மட்டுமே யூஸ் பண்ணா எது உபயோகமா இல்லையோ அதே மாதிரி நம்மளுடைய பயணம் பண்றது வேஸ்ட், இந்த ஜன்மால வேஸ்ட். நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் பண்றது ஒரு மனிதனும் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த ஆனாபான சக்தி தியானம் பண்ணா நம்மளுடைய பயணம், ஏன் இந்த பூமி மேல நான் பிறந்திருக்கேன், நான் எதை சாதிக்கிறதுக்காக எது பாடம் கத்துக்கிறதுக்காக பிறந்திருக்கேன்னு ஒரு மனிதனும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது இந்த தியானத்தால மட்டும்தான் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ என்னதான் வந்து நமக்கு வந்து போகங்கள் இருந்தாலும் யோகங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில இந்த தியானம் இல்லைன்னா எல்லாமே நமக்கு நன்மை என்றது கிடைக்கவே கிடைக்காது. சோ எந்த மாதிரி கார்ல நம்ம சுத்தினாலும் வகை வகையான சமைச்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த ஒரு வாழ்க்கையில இந்த ஆன்மாக்காக நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னா ஏன் பிறந்தோன்ற பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரியலன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து வீணா போயிடும். அதனால எல்லாருமே வந்து தியான சாதனான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2 வயசுல இருந்தே எல்லாருமே வந்து தியானம் பண்ணணும். நம்ம வீட்டுல பசங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்ப வந்து இந்த தியானம் பண்றது எல்லாருமே பண்றாங்களோ அங்க வந்து அவங்கவுங்க
செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது அங்க நடக்கும். ஸோ எந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க அடுத்தவங்க மேல வந்து பிளேம் பண்ணவே மாட்டாங்க. அப்ப அங்க சந்தோஷமான வாழ்க்கையான்றது நமக்கு கிடைக்கும். ஸோ சில பேர் வந்து பண்றோம், ஆனா வீட்டுல வந்து யாருமே வந்து இந்த தியானத்துக்கு வர மாட்டேன்றாங்க. யாருமே வந்து அது விருப்பம் இல்லைனாலும் நம்ம வந்து முயற்சி சாதனை, நம்மளுடைய சகனம், சகனமே பிரகதி சொல்றார் பத்ரிஜி. சகனத்தோட நம்மளுடைய தியான சாதனை, நம்ம லேடிஸா இருந்தா நம்ம செய்யற உணவுனால அவங்க சீக்கிரமா வந்து தியானத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் வச்சாலே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீட்டுல பசங்கள்ல இருந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃப்ல இருந்து எல்லாருக்குள்ளயும் மாற்றம் வந்து கண்டிப்பா வரும். இது வந்து நம்ம தொடர்ந்து சாதனை பண்ணணும், இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணணும், புக்ஸ் படிக்கணும். நமக்கு முடிஞ்ச சேவைன்றது தான் சொசைட்டிக்கு எப்ப செய்யறோமோ அப்போ இது எல்லாமே தானா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்க வந்து நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு மனிதனும் தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா இந்த காஸ்ட்லியான மொபைல் நம்ம கிட்ட இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம வெறும் போன் கால்ஸ் மட்டுமே பேசிட்டே இருந்தா அவளை பணம் காசு கொடுத்து அந்த போனுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அதே மாதிரி ஒரு மனிதன் இந்த பூமி மேல பிறந்தா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் பெண்ணா பிறந்திருக்கேன், ஏன் ஆணா பிறந்திருக்கேன், ஏன் இந்த வீட்டுல இந்த சுச்சுவேஷன், ஏன் எனக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு, அது எல்லாமே நம்ம வந்து தியானத்தால தெரிஞ்சுக்கும் போது அங்க துக்கம்ன்றது நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடும். அங்க சந்தோஷம்ன்றது மட்டுமே நமக்கு இருக்கும். அது தெரியல, அந்த ஞானம் இல்லைன்னா எப்பவுமே வாழ்க்கைன்றது துக்க நிலையிலேயே இருக்கும். சோ அடுத்தவங்களுக்கு வந்து நல்லா இருக்காங்க, அடுத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், ஏன் என்னால மட்டும் எதுவுமே சாதிக்க முடியல, என்ன படிப்பறிவு இருந்தாலும் பிசிக்கல் லைஃப்ல நமக்கு ஆன்ம வளர்ச்சி, ஆன்ம ஞானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தோடு தான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம்ன்றது நமக்கு இருக்கு. அதனால ஆனாபான சக்தி தியானம் நம்ம எவ்ரிடே பிராக்டிஸ் கொண்டு வரும்போது நம்மளுடைய பயணம்ன்றது அதிகரிச்சுட்டே இருக்கும். அந்த ஒரு நல்ல அந்த ஒரு சக்தியால நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமா போகும்னு சொல்றாரு பத்ரிஜி. பத்ரிஜி இந்த ஆன்மீகத்தை பத்தி 3 சத்தியங்கள் வந்து சொல்லியிருக்காரு. சோ அத வந்து அப்பப்ப நம்ம வந்து நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது நம்ம அந்த சத்தியத்தை, அந்த எப்படி வந்து பகவத்கீதையில நிறைய ஸ்லோகங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த 3 சத்தியங்கள் நம்ம வாழ்க்கையில எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். சோ இதனால்தான் நமக்கு இந்த சுச்சுவேஷன்ன்றது நமக்கு புரியும். சோ ஃபர்ஸ்ட் நிலையில இந்த தியானம் பண்றோம். தியானம் பண்றது யாரோ ஒருத்தர் மூலமா தியானத்துக்கு வருவோம். தியானம் பண்ணா அவங்களுடைய அனுபவம் சொல்லுங்கன்ட்டு சொல்றோம். சோ அவங்க அனுபவம் என்ன இருக்கும்னா, இப்ப ஸ்டார்டிங்ல வந்து தியானத்துல உட்கார முடியாத நிலையில இருந்தேன், இப்ப நல்லா இருக்கு தியானம். தியானம் பண்றதுனால ஒரு மனம்ன்றது ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. சோ நான் நினைக்கிறது எல்லாமே நடக்குது. சோ சின்ன சின்ன தலைவலியில இருந்து ஏதாவது உடல்ல ஏதாவது கால் வலியோ முதுகு வலியோ ஏதாவது இருந்தாலும் இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்ட்டு நம்ம எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா, நம்ம கோரிக்கைகள், டிசைர்னா கோரிக்கைகள், we won't get what we desire. கோரிக்கைகள் அது நமக்கு கிடைக்காது. எது கிடைக்கும்னா what we deserve, நமக்கு எது தகுதி இருக்கோ அது மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கப்படும். சோ தகுதினா என்ன, நம்மளுடைய நல்ல கர்மாக்கள், நல்ல கர்மாக்கள் இருந்தா நமக்கு தகுதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த தகுதின்றது நமக்கு வாழ்க்கையில இதுக்கு தியானம் பண்ணும் போது சோ இங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கிளியர் ஆகும். பிசிக்கல் லைஃப்ல நமக்கு வந்து நிறைய சந்தோஷங்கள்ன்றது கொடுக்கும் அந்த தியானம் பண்ண. இன்னும் அடுத்த நிலைக்கு போகும். தியானம் பண்ணிட்டே இருக்கும், நிறைய நேரம் புக்ஸ் படிப்போம், நமக்கு முடிஞ்ச சர்வீஸ் எல்லாமே பண்றோம். அங்க என்ன நடக்கும் 2வது ஸ்டேஜ்லன்னா, நமக்கு என்ன தகுதி இருக்கோ அது மட்டுமே வந்து நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. வாழ்க்கைக்கு எது அவசரமோ அது மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு கார் இருக்கு, பக்கத்து வீட்டுல புதுசா வாங்கியிருக்காங்க கார், அத லேட்டஸ்ட் மாடல். சோ நம்ம கிட்ட பணம் காசு இருக்கு, அதே மாதிரி கார் நமக்கு வாங்கணும்னு விருப்பம் இருக்கும். ஆனா அந்த அந்த தகுதி இருந்தாலும், நம்ம வந்து பணம் காசு இருக்கு நம்ம வாங்க முடியும்னாலும் அந்த தகுதி இருந்தாலும் நமக்கு விஸ்வத்தால கொடுக்கப்படாது. அது வந்து அவசரம் இருந்தா மட்டுமே அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். சோ இங்க இப்ப பௌதிக வாழ்க்கையில என்ன ஆகும், கோரிக்கைகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும்.
இது எல்லாமே வந்து சாஸ்வதம் என்பது கிடையாது. வாழ்க்கையில எது சாஸ்வதம்னா இந்த ஆன்ம பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஆன்மாதான் வந்து முழுமையானது. அது கிடைக்கிற ஞானம் தான் அடுத்த பிறவிக்கு நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். சோ 3வது நிலையும் தியான சாதனை பண்ணிட்டே இருப்போம். நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும். அங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிசிக்கல் லைஃப்ல கோரிக்கைகள் கூட வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வரும். அப்போ 3வது நிலை என்ன நடக்கும்னா, நமக்கு வாழ்க்கையில எது அவசரமோ அது கூட வந்து நமக்கு கிடைக்காது. நமக்கு எது கிடைக்கும்னா, இந்த நம்ம மூலமா நல்ல விஷயங்கள் இந்த சொசைட்டிக்கு நடக்கணும்னா அது மட்டும்தான் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். சோ இந்த கோரிக்கைகள் விட நமக்கு எது தகுதி இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா தகுதி இருந்தாலும் அவசரம் இருந்தா மட்டும்தான் பிரபஞ்சம் கொடுக்கும். 3வது நிலை அவசரம் இருந்தாலும் நமக்கு கொடுக்காது. நம்மளால நல்ல விஷயங்கள் இந்த சொசைட்டிக்கு எது நடக்கணுமோ அது மட்டுமே நமக்கு வந்து நம்ம மூலமா இந்த பிரபஞ்சத்துல நடக்கும். லோக கல்யாணத்திற்காக எந்த விஷயம் நடந்தா எல்லா உலக நன்மைக்காக எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காங்களோ அந்த செயல்கள் என் மூலமா இந்த பூமி மேல நடக்கும். இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் growth. 3 விதமான சத்தியங்கள் பத்தி சொல்லியிருந்தாங்க. சோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாஸ்டர்ஸ். சோ தேங்க்யூ சோ மச்.